இன்பம் தருவார். மண்ணில் வாழ்ந்து செல்லும் உறவே விண்ணில் இறைவன் இன்பம் தருவார். அன்று உம்மை படைத்த இறைவன் இன்று உம்மை அழைக்கின்றார். மண்ணில் வாழ்ந்து செல்லும் உறவே விண்ணில் இறைவன் இன்பம் தருவார். படைப்பின் இறைவன் படைப்பை காண கடைக்கண் ஒன்றை காட்டினான். படைப்பின் இறைவன் படைப்பை காண கடைக்கண் ஒன்றை காட்டினான். பார்த்த மனிதன் மயக்கம் கொண்டு படைத்தவனிலே மூழ்கினான். மண்ணில் வாழ்ந்து செல்லும் உறவே விண்ணில் இறைவன் இன்பம் தருவார். உலகில் நீயும் வாழ்ந்த காலம் உயர்ந்த வாழ்வின் பயணமே. உலகில் நீயும் வாழ்ந்த காலம் உயர்ந்த வாழ்வின் பயணமே. சேர்ந்த உறவும் இணைந்த உள்ளமும் தொடர்ந்து வாழும் என்றுமே. மண்ணில் வாழ்ந்து செல்லும் உறவே விண்ணில் இறைவன் இன்பம் தருவார். இன்று உறவு நாளை பிரிவு மனிதன் வாழும் மேட்டிலே. இன்று உறவு நாளை பிரிவு மனிதன் வாழும் மேட்டிலே. என்றும் அழியா உறவு உண்டு இறைவன் வாழும் வீட்டிலே. மண்ணில் வாழ்ந்து செல்லும் உறவே விண்ணில் இறைவன் இன்பம் தருவார்.
அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, இன்று இந்த திருப்பலியை காலம் சென்ற ஃபீலிக்ஸ் யோகரத்னம் என்பவருடைய ஆன்மகளை பாட்டிக்காகவும் நன்றி பலியாகவும் ஒப்புக் கொடுக்கின்றேன். இந்த நம்முடைய பண்டத்தரிப்பு ஃபட்டிமா மாதாவின் புதிய கோவில் கட்டுகின்ற அந்த காலத்திலிருந்து இன்று வரை இந்த ஆலயத்தின் வளர்ச்சிக்காகவும் பராமரிப்புக்காகவும் அவர் செய்த பெரும் பங்களிப்பை நன்றியுடன் நினைத்து கொள்ளுகின்றேன். கட்டுகின்ற வேளையிலே குறிப்பாக அன்றைய பங்கு தந்தைக்கு நிதி சேர்க்கின்ற பணியிலே கை கொடுத்து பெரும் உதவிகளை செய்ததை நான் அறிவேன். அது மட்டுமல்லாமல் நான் பங்கு தந்தையாக பொறுப்பேற்ற காலத்திலே அவரை நான் நேரிலே சந்தித்து ஆலயத்துக்குரிய தேவைகளை பற்றி பேசுகின்ற பொழுது மிகவும் ஆர்வத்தோடு கேட்டு தொடர்ந்தும் தன்னுடைய உதவிகளை கணிசமான அளவு செய்து கொண்டு வருகின்றவர் ஆக விளங்கியவர். எனவே இந்த வேளையிலே அவருடைய பிரிவால் துயருகின்ற அவருடைய அன்பு மனைவி, பிள்ளைகள், உற்றார் உறவினருக்கு இறைவன் ஆறுதலை கொடுக்க வேண்டும் என்றும் தம்முடைய நித்திய வீடுகளிலே இவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் உருக்கமாக இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். ஆண்டவர் அவருக்கு பேரின்ப வீட்டின் கதவுகளை திறந்து விடுவாராக. அதனால் அவர் தம் தாயகத்துக்கு திரும்புவாராக. அங்கே சாவு இல்லை, நிலையான மகிழ்ச்சி நிலைத்திருக்கும். தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இந்த திருப்பலியை தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க நம்மை ஆயத்தம் செய்வோம். நம்முடைய தகுதியின்மையை, பாவங்களை நியாயப்படுத்தாமல் நேரடியாக ஏற்றுக்கொண்டு மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, எல்லாம் வல்ல தந்தையே, நீர் சிலுவையின் மறை பொருளாலங்களை உறுதிப்படுத்தி உம் திருமகனின் உயிர்ப்பின் அருள் அடையாளத்தால் முத்திரையிட்டீரே. அதனாலும் அடியாரும் ஃபீலிக்ஸ் யோகரத்னம் மீது கனிவுடன் இரக்கம் கொண்டு நீர் தேர்ந்து கொண்டவர்களின் தோழமையிலே அவரை சேர்த்தருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் அன்பு திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அதிகாரம் 3 இறை வசனங்கள் 1-9 வரை. நீதிமான்களின் ஆன்மாக்கள் கடவுளின் கையில் உள்ளன. கடும் தொல்லை எதுவும் அவர்களை தீண்டாது. அறிவிலிகளின் கண்களில் இறந்தவர்களைப் போல் அவர்கள் தோன்றினார்கள். நீதிமான்களின் பிரிவு பெரும் துன்பமாக கருதப்பட்டது. அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து சென்றபோது பேரழிவாக கருதப்பட்டது. அவர்களோ அமைதியாக இளைப்பாறுகிறார்கள். மனிதர் பார்வையில் அவர்கள் தண்டிக்கப்பட்டாலும் இரவாமையில் அவர்கள் உறுதியான நம்பிக்கை கொண்டுள்ளார்கள். சிறிதளவு அவர்கள் கண்டித்து திருத்தப்பட்ட பின் பேரளவு கைமாறு பெறுவார்கள். கடவுள் அவர்களை சோதித்தறிந்த பின் அவர்களை தமக்கு தகுதியுள்ளவர்கள் என்று கண்டார். பொன்னை உலையிலிட்டு புடமிடுவது போல் அவர் அவர்களை புடமிட்டார். எரிபலி போல் அவர்களை ஏற்றுக்கொண்டார். கடவுள் அவர்களை சந்திக்க வரும்போது அவர்கள் ஒளி வீசுவார்கள். அரிதாள் நடுவே தீப்பொறி போல பறந்து சுடர் விடுவார்கள். நாடுகளுக்கு தீர்ப்பு வழங்குவார்கள். மக்கள் மீது ஆட்சி செலுத்துவார்கள். ஆண்டவரோ அவர்கள் மீது என்றென்றும் அரசாழ்வார். அவரை நம்புவோர் உண்மையை அறிந்து கொள்வர். அன்பில் நம்பிக்கை கொள்வோர் அவரோடு நிலைத்திருப்பர். அருளும் இரக்கமும் அவர் தேர்ந்து கொண்டோர் மீது இருக்கும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவியாக. என் நெஞ்சம் உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது. என் நெஞ்சம் உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது. கலைமான் நீரோடைகளுக்காக ஏங்கி தவிப்பது போல் கடவுளே என் நெஞ்சம் உமக்காக ஏங்கி தவிக்கின்றது. என் நெஞ்சம் உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது. என் நெஞ்சம் கடவுள் மீது உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது. எப்பொழுது நான் கடவுளின் முன்னிலையில் வந்து நிற்கப் போகின்றேன். என்
என் நெஞ்சம் உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது. மக்கள் கூட்டத்தோடு சேர்ந்து பவனியாக கடவுளின் இல்லத்திற்கு சென்றேனே. ஆர்ப்பரிப்பும் நன்றி பாடல்களும் முழங்க விழா கூட்டத்தில் நடந்தேனே. என் நெஞ்சம் உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது. உம்மொழியையும் உண்மையையும் அனுப்பியருளும். அவை என்னை வழிநடத்தி உமது திருமலைக்கும் உமது உறைவிடத்திற்கும் கொண்டு போய் சேர்க்கும். என் நெஞ்சம் உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது. நான் கடவுளின் பீடம் செல்வேன். என் மனமகிழ்ச்சியாகிய இறைவனிடம் செல்வேன். கடவுளே, என் கடவுளே, யாழிசைத்து ஆர்ப்பரித்து உம்மை புகழ்ந்திடுவேன். என் நெஞ்சம் உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது. என் நெஞ்சே, நீ நம்பிக்கை இழப்பது ஏன்? நீ கலக்கமுறுவது ஏன்? கடவுளையே நம்பியிரு. என் கடவுளின் மீட்பு செயல்களை முன்னிட்டு இன்னும் நான் அவருக்கு நன்றி செலுத்துவேன். என் நெஞ்சம் உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது. என் நெஞ்சம் உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது. எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார். நானும் அவரை இறுதி நாளிலே உயிர்த்தெழ செய்வேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு மக்களை நோக்கி கூறியதாவது: விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். எனது சதையை உணவாக கொடுக்கிறேன். அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன். நாம் உண்பதற்கு இவர் தமது சதையை எப்படி கொடுக்க இயலும் என்ற வாக்குவாதம் அவர்களிடையே எழுந்தது. இயேசு அவர்களிடம்:
உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், மானிட மகனுடைய சதையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தால் ஒழிய நீங்கள் வாழ்வு அடைய மாட்டீர்கள். எனது சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார். நானும் அவரை இறுதி நாளிலே உயிர்த்து எழ செய்வேன். எனது சதை உண்மையான உணவு, எனது இரத்தம் உண்மையான பானம். எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன். வாழும் தந்தை என்னை அனுப்பினார், நானும் அவரால் வாழ்கிறேன். அதுபோல என்னை உண்போரும் என்னால் வாழ்வர். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவிதுவே. இது நம் முன்னோர் உண்ட உணவு போன்றது அல்ல. அதை உண்டவர்கள் இறந்து போனார்கள். இவ்வுணவை உண்போர் என்றும் வாழ்வர். இது வாழ்வு தரும் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. மன்றாடுவோம். எல்லாம் வல்ல அன்பு தந்தை இறைவா, நம்முடைய திரு அவையை வழிநடத்துகின்ற பாப்பரை பிரான்சிஸுக்காகவும் அவர் அங்குரார்ப்பணம் செய்திருக்கின்ற அகில உலக ஆயர்களின் மாமன்றத்துக்காகவும் சிறப்பாக வேண்டுகின்றோம். அவர் ஆரம்பித்திருக்கின்ற இந்த முயற்சி பரிசுத்த ஆவியின் வழி நடத்துதலில் நல்ல முறையிலே, பயனுள்ள முறையிலே நிறைவு பெற வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இன்று பண்டத்திருப்பிலே தியான இல்லத்திலே ஆரம்பிக்கின்ற யாழ் மறை மாவட்டத்தின் வருடாந்த ஞான ஒடுக்கத்துக்காக மன்றாடுவோம். இதிலே கலந்து கொள்ள இருக்கின்ற எங்கள் ஆயருக்காகவும் அனைத்து அருள் பணியாளர்களுக்காகவும் மன்றாடுவோம். இந்த தியான நாட்களிலே அவர்கள் இறைவனை ஆழமாக அனுபவித்து பயனுள்ள ஒரு ஞான ஒடுக்கத்தை நிறைவு செய்ய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இன்று நாங்கள் சிறப்பாக நினைவு கூறுகின்ற திருவாளர் ஃபீலிக்ஸ் யோகரத்னத்துடைய ஆன்மலை பாட்டிக்காக வேண்டுவோம். கிறிஸ்துவின் திருவுடலை ஆழமான விசுவாசத்தோடு உட்கொண்டு வந்த இவருக்கு நித்திய வீடுகளிலே இறைவன் தாமே இடமளித்தருள வேண்டும் என்றும், இவருடைய பிரிவால் துயருகின்ற மனைவி, பிள்ளைகள், உற்றார் உறவினருக்கு ஆறுதலாகவும் வழிகாட்டியாகவும் இறைவன் தாமே இருந்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். மரித்த விசுவாசிகளை நினைக்க அழைக்கப்பட்டிருக்கின்ற நாம் இந்த மாதத்திலே அவர்களை இன்னும் அதிகமாக நினைத்து ஜெபிக்க அன்னையாம் திருச்சபை நம்மை அழைத்து நிற்கின்றது. குறிப்பாக யாரும் நினையாத
ஆன்மாக்களுக்கும் இறைவன் இரக்கம் காட்டி தம்முடைய நித்திய வீடுகளிலே அவர்களை விரைவிலே சேர்த்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக ஒரு கணம் மன்றாடுவோம். உயிர்ப்பும் உயிரும் நானே, என்னில் விசுவாசம் கொண்டு வாழ்ந்தவன் பிறப்பினும் வாழ்வான் என்று உறுதிமொழி தந்த ஆண்டவரே, நாங்கள் வாய்விட்டு மன்றாடிய கருத்துக்களும் உள்ளத்திலே சிந்தித்து கொண்டிருக்கின்ற கருத்துக்களும் உமக்கு நன்கு தெரியும். எங்கள் ஒவ்வொருவருக்கும் எது நல்லதோ அதையே தந்து நீர் எங்களை தொடர்ந்தும் ஆசீர்வதித்து பாதுகாக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். சகோதரரே சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை நினைத்த நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம்மடியார்
ஃபீலிக்ஸ் யோகரட்னத்துக்காக இந்த புகழ்ச்சி பலியை ஒப்பு கொடுத்து உம்மை தாழ்ந்து பணிந்து வேண்டுகின்றோம். அதனால் எங்கள் இறை பற்றுள்ள பரிகார முயற்சியை முன்னிட்டு அவர் வாழ்வுக்கு உயிர்த்தெழும் பெறுவாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவில் தான் மேன்மையான உயிர்ப்பின் எதிர்நோக்கு எங்களுக்கு ஒளிர்கின்றது. சாவது திண்ணம் என்னும் நியதி எங்களை வருத்தத்திலே ஆழ்த்தினாலும் வரவிருக்கும் அழிவில்லா வாழ்வு இனி உண்டு என்னும் வாக்குறுதி எங்களுக்கு ஆறுதல் அளிக்கின்றது. ஏனெனில் ஆண்டவரே, உம் நம்பிக்கையாளருக்கு வாழ்வு மாறுபடுகின்றதே அன்றி அளிக்கப்படுவதில்லை. இந்த மண்ணக வாழ்வின் உறைவிடம் அழிந்ததும் விண்ணகத்திலே நிலையான வீடு ஆயத்தமாயிருக்கின்றது. ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உம்முடைய மாட்சிமையை புகழ்ந்து முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் மது மாட்சியாய் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் மறுமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞானப்பிரகாசம் ஆண்டகை, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பிலே நிறைவு பெற செய்தருளும். நீர் இவ்வுலகிலிருந்து உம்மிடம் அழைத்து கொண்ட ஃபீலிக்ஸ் யோகரத்னம் என்னும் அடியாரை நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவருடைய இறப்பிலே இணைக்கப்பட்டிருந்த இவர் உயிர்ப்பிலும் அவரை போல் இருக்க செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனிதம் மிக்க மரியாள், அவருடைய கணவரான புனித ஜோசப், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலே உமக்கு உகந்தவராக இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே,
தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளிலே அமைதியை கனிவோடு அருள உம்மை மன்றாடுகிறோம். உம்முடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி. என்னில் விசுவாசம் கொள்பவன் இறப்பினும் வாழ்வான் என்ற உறுதிமொழியை எங்களுக்கு தந்தவர். இவருடைய விருந்துக்கு அழைப்பு பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் இருந்தல நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும் எனது ஆன்மா நலமடையும்.
மன்னா உண்ட முன்னோரெல்லாம் மடிந்து போயினர். மன்னா உண்ட முன்னோரெல்லாம் மடிந்து போயினர். உங்கள் மன்னன் என்னையுண்ணுமவரும் மடிவதே இல்லை. நானே வானில் நின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு. இதை யாராவது உண்டால் அவன் என்றுமே வாழ்வான். அவன் என்றுமே வாழ்வான். தந்தை என்னிடம் ஒப்படைக்கும் அனைவரும் என்னிடம் வந்து சேருவர். என்னிடம் வருபவரை நான் புறம்பே தள்ளிவிட மாட்டேன் என்கிறார் ஆண்டவர். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உயிரளிக்கும் அருள் அடையாளத்தால் வளம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். எங்கள் சகோதரன் ஃபீலிக்ஸின் ஆன்மா உமது உடன்படிக்கையில் பங்கேற்க அருள் கூர்ந்த நீர். அவர் இந்த திருப்பலியின் ஆற்றலால் தூய்மை பெற்று கிறிஸ்துவின் அமைதியிலே முடிவின்றி பேரின்பம் தூய்க்க செய்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. சென்று வாருங்கள்,
திருப்பலி நிறைவுற்றது. இறைவா உமக்கு நன்றி. வியாகுல மாமரியே தியாகத்தின் மாதாவே சிலுவை அடியிலே சிந்தை நொந்து அழுதாயோ. பன்னிரு வயதில் ஆலயத்தில் அன்று அறிஞர்கள் புகழ்ந்தவரே கரங்களை விரித்தே கள்வனை போல் கழுமரத்தினில் கண்டதினார். வியாகுல மாமரியே தியாகத்தின் மாதாவே சிலுவை அடியினிலே சிந்தை நொந்து அழுதாயோ. கண்ணீரே சிந்திய மனிதருக்கு அருள் பண்ணிய திருமகனை மன்னவர்க்காக தன் உயிரை என்று மாய்த்திட கண்டதினார். வியாகுல மாமரியே தியாகத்தின் மாதாவே சிலுவை அடியினிலே சிந்தை நொந்து அழுதாயோ. நித்திய ஸ்துதிக்குரிய
மண்ணில் வாழ்ந்து செல்லும் உறவே விண்ணில் இறைவன் இன்பம் தருவார். மண்ணில் வாழ்ந்து செல்லும் உறவே விண்ணில் இறைவன் இன்பம் தருவார். இன்று உம்மை அழைக்கின்றார். மண்ணில் வாழ்ந்து செல்லும் உறவே விண்ணில் இறைவன் இன்பம் தருவார். படைப்பின் இறைவன் படைப்பை காண கடைக்கண் ஒன்றை காட்டினான். படைப்பின் இறைவன் படைப்பை காண கடைக்கண் ஒன்றை காட்டினான். பார்த்த மனிதன் மயக்கம் கொண்டு படைத்தவனிலே மூழ்கினான். மண்ணில் வாழ்ந்து செல்லும் உறவே விண்ணில் இறைவன் இன்பம் தருவார். உலகில் நீயும் வாழ்ந்த காலம் உயர்ந்த வாழ்வின் பயணமே. உலகில் நீயும் வாழ்ந்த காலம் உயர்ந்த வாழ்வின் பயணமே. சேர்ந்த உறவும் இணைந்த உள்ளமும் தொடர்ந்து வாழும் என்றுமே. மண்ணில் வாழ்ந்து செல்லும் உறவே விண்ணில் இறைவன் இன்பம் தருவார். இன்று உறவு நாளை பிரிவு மனிதன் வாழும் மேட்டிலே
இறைவன்